மே மாதம் 17ஆம் தேதி ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல நமக்கு எல்லாருமே பெரிய குழப்பத்துக்குள்ள இருந்த ஒரு விஷயம் தான் இந்த டின் நம்பர் பற்றிய ஒரு விஷயம். டின் நம்பர் எல்லாரும் எடுக்கணும், டின் நம்பர் எடுத்து டாக்ஸ் கட்டணும், எல்லாரும் கட்டணும், இந்த மாதிரி பெரிய குழப்பம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு தெளிவு வந்தது. வருமானம் வரவங்க மட்டும்தான் நான் வருமான வரி கட்டணும். டின் நம்பர் வச்சிருக்கிறதுல எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை. டின் நம்பர் எல்லாருக்கும் இருக்கிறது சாதாரணம் தான். டின் நம்பர் வச்சுக்கொள்வது நல்லதான் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு. ஆனால் இப்போ ஒரு புதிய நடைமுறை இதில் வரப்போகுது. கட்டாயம் டின் நம்பர் வேணுமென்ற ஒரு சட்டம் அமுலாக்கம் வரப்போகுது. இறைவரி திணைக்களம் இது தொடர்பாக இப்பொழுது எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வராங்க. வருகின்ற 19ஆம் தேதி பாராளுமன்றத்திலே இந்த அறிக்கையை கொண்டு போகிறாங்க. அது அனுமதிக்காக இது அனுமதி பெறப்படும். இதில் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால், டின் நம்பர் இல்லாதவர்கள் ஒரு குற்றமிழைத்தவர்கள் என்ற ஒரு கட்டத்துக்குள்ளே போகிறாங்க. ஒரு சாதாரணமாக நாம் ஒரு குற்றமிழைக்கும் போது நமக்கு வழங்குகிற தண்டனைகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக இது இருக்க போகுது. யாருக்கு அப்படின்னு சொன்னால், 19 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இனிமேல் டின் நம்பர் இல்லாமல் இருக்கக்கூடாது. டின் நம்பர் கட்டாயமாக வேணும். கட்டாயமாக்கப்படுகிறது 19 வயசுக்கு மேற்பட்டவர்கள். டின் நம்பர் கட்டாயமாக்கப்படுது. ஆனால் யாரெல்லாம் டாக்ஸ் கட்டணுமோ அவங்க தான் கட்டணும். இப்போவும் கூட அவங்க தான் கட்டணும். ஏன் கட்டாயமாக்கப்படுதுன்னா, இப்போ டின் நம்பர் நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படுது. குறிப்பாக கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நிறைய விடயங்களுக்கு டின் நம்பர் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் பல பேர் இன்னும் டின் நம்பர் எடுக்காமல் இருக்காங்க. சில பேருக்கு டின் நம்பர்னா என்னென்னே தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ இருக்கிறதால இறைவரி திணைக்களம் இனி வரப்போகிற இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து டின் நம்பர் எடுக்காதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. நீங்கள் வரி கட்டுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு வரி கட்டக்கூடிய வருமானம் வருதோ இல்லையோ, நீங்கள் டின் நம்பர் வச்சுருக்கணும். 19 வயசுக்கு மேற்பட்ட ஐடென்டி கார்டு நம்பர் வச்சுருக்க மாதிரி நீங்கள் டின் நம்பர் கட்டாயம் வச்சுருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இறைவரி திணைக்களம் கொண்டு வர போகிறாங்க. இது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இன்னும் டாக்ஸ் கட்டுறவங்களை, வரி கட்டுறவங்களை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்படுது. கடந்த நாட்களில் இது தொடர்பான பலதரப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்து வராங்க. இதோட இறைவரி திணைக்களம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இனிமேல் இறைவரி திணைக்களம் வரி கட்டுறவங்க தங்களுடைய வருமான வரி அறிக்கைகளை வருஷம் சமர்ப்பிக்கணும். இது தவறக்கூடாது. புதுசாக வரி கட்டுறவங்களும் இதை கொண்டு வரணும். எந்த அளவுக்கு மேலே உங்களுக்கு வரி கட்டுறதுக்கு மேலே வருமானம் வருதோ அத்தனை பேரும் வருமான வரி அறிக்கை வருஷம் ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒருக்கா நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமானது. இது தவறுனா தண்டனைக்குரிய குற்றம் வழக்கு பதிவு செய்யப்படும். 4 லட்சத்துக்கும் அதிகமான தண்டப்பணம், 6 மாத கால சிறை தண்டனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இறைவரி திணைக்களம் அறிவிக்கின்ற அறிவுறுத்தல்களை பின்பற்றி அது தொடர்பாக அவங்களுக்கு பதிலளிக்கணும். அவங்க அறிவிக்கும்படி நீங்கள் உங்களை சந்திக்க போகிறோம், இல்லை நீங்கள் வரப்படி அறிவித்தல் விடுக்கப்பட்டால் அந்த அறிவித்தல்களை நீங்கள் கணக்கெடுக்காமல் இருந்தாலும் பெரிய அளவான தண்டனைக்குரிய குற்றமாக இது இருக்க போகுது அப்படின்றத கொண்டு வர போகிறாங்க. எனவே இந்த விஷயம் வர 19ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் மேலதிகமான தகவல்களை அறியக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு செய்தி, நம்ம நாட்டில் என்னதான் நடக்குதுன்றே தெரியல. அந்த பண பரிமாற்றங்களில் எங்கெங்கெல்லாம் பணம் காணாம போகுது, எங்கேயோ இருந்த பணம் எங்கேயோ எவ்வளோ பாதுகாப்பாக இருந்த பணம் எங்கேயோ ஒரு நாட்டில் போய் இருக்குது. இந்த மாதிரி பண பரிமாற்றங்களில் ஏற்படுகின்ற கோளாறுகள் இலங்கையினுடைய ஒரு முக்கியமான வங்கிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 3 வருஷமாக ஒரு இலங்கையினுடைய முன்னணி வங்கி, அதுவும் ஒரு அரச வங்கி, தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அதிகளவான பணத்தை செலுத்தி கொண்டிருந்திருக்காங்க. 2023 இந்த 2026 ஆண்டு இப்போ கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் மட்டும் 625 மில்லியன் இதனால் அவங்களுக்கு இழப்பு வந்திருக்கு. எந்த மாதிரி என்று சொன்னால், இப்போ பணப்பரிமாற்றம் செய்யும் போது, அவங்களுக்கு வட்டி வீதம் வழங்கும் போது, அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வங்கியால் பணம் செலுத்தப்படும் போது அதிகளவாக, இப்போ ஒரு 10 ரூபா செலுத்துறதா இருந்தால் அவங்க 15 ரூபா செலுத்திருக்காங்க. இது ஒரு அவங்களுடைய பரிவர்த்தனையில் ஏற்பட்ட ஒரு சிறிய கோளாறு காரணமாக இந்த நடவடிக்கை நடந்திருக்கிறது. கடந்த 3 வருஷமாக அது கண்டுபிடிக்காம இருந்திருக்காங்க. இப்போ தங்களுடைய வருடாந்த அறிக்கையில் 625 மில்லியனை காணலை அப்படின்னு தேடி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து தான் இந்த காசு காணாமல் போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பணத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையை இப்போ வங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. பலர்கிட்ட இந்த பணத்தை மீட்டு எடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. வருகின்ற காலங்களில் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காத மாதிரியான விஷயங்கள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருப்பதாக சொல்கிறாங்க. இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. திரைசேரியிலேருந்து காசு காணாமல் போகுது, வங்கியிலிருந்து அதிகமாக பணம் செலுத்துகிறாங்க, அஸ்வஸ்ம கொடுப்பாளர்களுக்கு 2 மாத காசை ஒரு ஏடியாக செலுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பண பரிமாற்றத்தில் கடந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்களாக இருக்குது. எது புதிய செய்தி, இது பழைய செய்தி, எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த பணம் மாற்றப்பட்டதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. நான் அவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு இந்த ஒரு மாதத்துலேயே. காலி துறைமுகத்திலிருந்து உடுகம பிரதேசத்துக்கு நேற்று ஒரு பேருந்து பயணம் செய்து கொண்டு வந்த போது 26 வயதுடைய இளைஞர் ஒருவர்
தவறி விழுந்து உயிரிழந்திருக்காரு. இந்த பேருந்தில் பயணம் செஞ்சவர் இவர் இறங்க முற்பட்டாரா அல்லது தவறி விழுந்தாரா என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு அநியாயமான உயிரிழப்பாக பார்க்கப்பட்டது. இந்த மாதிரி இன்னுமொரு சம்பவம், கவலைக்குரிய சம்பவம் நடந்திருக்கிறது. விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராட சென்ற 3 பேர் காணாமல் போயிருந்தாங்க. 18, 21 வயசுடையவங்க. இவர்களுடைய 2 பேருடைய உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றவரை இப்போ தேடும் பணி நடந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீர்த்தேக்கங்கள் அபாயகரமான இடங்களில் நீராட போகிறவங்க கவனமாக இருங்க, கவனமாக நீராடுங்கன்னு சொல்லி எவ்வளோ அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டாலும் இதை இன்னும் தவிர்க்க முடியாமல், இந்த உயிரிழப்புகளை இன்னும் தவிர்க்க முடியாமல் இருக்குது அப்படின்றது பெரிய கவலைக்குரிய விஷயம்தான். ஹட்டன் பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஹட்டனில் ஸ்ரீலங்கா டெலிகாம் சொந்தமான கேபிள்கள், ஃபைபர் கேபிள்கள், இந்த மாதிரியான கேபிள்கள் நிறைய போகும். இந்த கேபிள்களை நிலத்தடிக்கலால் போகிற கேபிள்களை வெட்டி அதில் செப்புக்களை உருவிட்டு விற்பனை செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று 2 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடந்த நிலையில் இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குழுவாக சேர்ந்து இந்த சம்பவத்தை செய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பிரதேசத்தில் ஏற்பட்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்பொழுது விலகி இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் அறிவிச்சிருக்காங்க. இனி மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படுகிறது வருகின்ற நாட்களில். அது மட்டுமில்லாமல் கடலுக்கு செல்பவர்களுக்காக விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கையும் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கு. சர்வதேச ரீதியில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட செய்தி, ஈரான் ஒரு புதிய நடைமுறையை விரைவில் கொண்டு வர போகிறாங்க. என்ன நடைமுறைன்னு சொன்னால், இப்போ கப்பல் போக்குவரத்து, எண்ணெய் பாதுகாப்பு, இந்த பாதிப்பு இதெல்லாம் நிறைய நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் இது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இப்பொழுது ஹூமூஸ் கால்வாய் வழியாக போகின்ற கப்பல்கள் மட்டும்தான் பெரிய விஷயமாக இப்போ உலகத்தின் அத்தனை இடங்களில் பேசப்படுது. ஆனால் இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஹூமூஸ் கால்வாயுடைய நிலத்தடி நீருக்கு உள்ள போகிற கேபிள்கள், கம்பிகள், வயர்கள், ஃபைபர் கேபிள்கள், இந்த மாதிரி விஷயங்கள் உலகத்தின் மிக முக்கியமான தரவுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டுக்கும் கொண்டு போகிற விடயங்கள். இதில் வங்கிகளுடைய டேட்டாக்கள், வங்கி பரிவர்த்தனைகள், இணைய சேவைகள், முக்கியமான நிறுவனங்களுடைய டேட்டாக்கள், முக்கிய சேவைகள், சமூக வலைத்தளங்களுடைய அத்தனை இணைப்புகளும் இந்த கேபிள்கள் மூலமாக ஹோமூஸ் கால்வாய் நீரிணைக்கு உள்ளால தான் போகுது. இது எண்ணெய்க்கு கொண்டு போகிற அல்லது போக்குவரத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு இடமாக மட்டும்தான் இருக்குது அப்படின்றதில்ல. இது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் இது பாவிக்கப்படுது. காரணம் வேறு வழி இல்லை. இந்த வழியால் தான் போகணும். இந்த வழியால் தான் நீருக்கடியாலையும் சரி, நீருக்கு மேலாம் சரி, இந்த வழியால் தான் போகணும். எனவே இதனால் உலகத்தினுடைய பல இணைய சேவைகளுடைய வயர்கள் இந்த பக்கம் தான் போகுது. பல லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான வங்கிகளுடைய இணைப்புகள், பரிவர்த்தனை தொடர்பான தகவல்கள் இந்த பக்கமாக தான் போகுது. இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஈரான் இப்பொழுது முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுது. கட்டுப்படுத்தி இதன் மூலமாக வருமானம் கொண்டு வரப்படுறாங்க. இவ்வளவு ட்ரில்லியன் கணக்கான வருமானம் ஒவ்வொரு நாளும் இந்த கேபிள் கொள்குள்ளால் போகுது. அப்படி இருக்கும்போது எங்கட பக்கம் தானே போகுது, எங்கட கடல் எல்லைக்குள்ளானே போகுது. இதை வச்சுக்கொண்டு ஏன் நமக்கு வருமானம் தேட முடியாது என்ற ஒரு கட்டத்துக்குள்ளே ஈரான் வந்திருப்பதாக சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பை பல நாடுகளுக்கு ஏற்படுத்தும். இது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. கடந்த நாட்களில் அமெரிக்கா ஈரான் மீது விதித்திருக்கின்ற தடைகள், கப்பல் தடைகள், இதெல்லாமே பெரிய பாதிப்பை இப்பொழுது ஈரானுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வருமான இழப்பு என்பது பாரிய ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக இப்பொழுது ஈரான் பார்க்குறாங்க. எனவே இதனால் இந்த வழியாவாலாவது வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் ஈரான் தயாராகி கொண்டிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. 2 நாடுமே போருக்கு போகிறதுக்கு தயாரில்லை. எப்படியாவது பேசி தீர்மானம் கொண்டதெல்லாம் இருக்காங்க. ஆனால் எப்படி பேசுகிறாங்க, என்ன நடக்குது அப்படின்றது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வியே. எனவே இந்த விஷயங்கள் இப்போ கடந்த மனத்தளங்களில் பார்க்கப்பட்ட, சர்வதேச ரீதியில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம்.